ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் வந்து பேன் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு 18 வயசுக்கு அப்புறம் தான் வந்து பேன் கார்டு வந்து எடுக்க முடியும்னு எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் குழந்தைகளுக்கும் பேன் கார்டு எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கூட பேன் கார்டு பெற முடியும். இதற்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி தான் வந்து சொல்ல போகிறேன். பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பேன் கார்டு தான் வந்து முக்கியமான ஆவணமாகும். வருமான வரி தொடர்பான விஷயங்களுக்கும் சரி, பேன் கார்டு கண்டிப்பாக தேவை. பண பரிவர்த்தனை மற்றும் வங்கிகளில் பேன் கார்டு இல்லாமல் எதுவுமே வந்து செய்ய முடியாது. வங்கி கணக்கை திறப்பதில் தொடங்கி டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு வரைக்கும் இந்த பேன் கார்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பேன் கார்டு இருந்தால் வருமான வரித்துறையின் ஆன்லைன் வசதியை வந்து பயன்படுத்தி உடனடியாக வந்து பேன் அல்லது பேன் கார்டு டிஜிட்டல் பதிப்பை வந்து நம்ம வந்து பதிவிறக்கம் செஞ்சு எங்கே வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு இந்திய குடிமக்களோட அடையாள ஆவணமாகவும், சம்பளதாரர்களுக்கு தொழில் செய்வோருக்கும் பேன் கார்டு விண்ணப்பித்து அது மூலியம் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கூட பேன் கார்டு வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கு அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளின் சார்பாக ஒரு பேன் கார்டை வந்து விண்ணப்பிக்கணும். முதல்ல என்எஸ்டியின் அதிகாரப்பூர்வ வயதிற்கு வந்து அவங்க போயிட்டு மைனர் வயது சான்று மற்றும் பெற்றோரின் புகைப்படம் ஆகியவற்றை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து இணையதளத்தில் கேட்கப்படும் அனைத்து தகவல்களையும் அவங்க வந்து நிரப்ப வேணும். கண்டிப்பாக பெற்றோர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் வந்துட்டு எல்லா ஆஸ் யூஷுவல் பேன் கார்டோட விண்ணப்ப கட்டணம் தான் ரூ. 107. இறுதியில் ஒரு ரசீது அப்படின்னு கிடைக்கும். அதை வைத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். விண்ணப்பித்த 15 நாட்களில் பேன் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேன் கார்டில் அப்ளை செஞ்ச உங்களிடம் இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட முகவரி, அடையாளச் சான்று, பெற்றோரோட முகவரி, அப்புறம் பெற்றோரோட அடையாளச் சான்று. ஒருவேளை பாதுகாவலர் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சான்றிதழ், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாற்ற இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த பேன் கார்டு எந்த இடத்துல உதவும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது கேட்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது சேமிப்பு திட்டத்தில் நாமினியாக நீங்கள் வந்து இணைச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வரும். அவங்களுக்கு தான் வந்துட்டு சைல்டு ஆச்சு. இப்போ வந்து அவங்க என்ன பேன் கார்டு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெற்றோர்கள் வந்துட்டு அவங்க பேர்லேயோ இல்லை வேறு எங்கேயோ வந்து அமௌண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதாவது பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நாமினி சொல்லிட்டு வாரிசாக வந்து குழந்தைங்கள நீங்கள் சூஸ் பண்ணும்போது அங்கே அந்த குழந்தைங்களுக்கான பேன் கார்டாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை சொன்ன இந்த அட்மான் டெக் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.